தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். அடுத்த மாதம் மேலும் 4 லட்சம் குடும்பங்களுக்கு அஸ்வசம உதவித்தொகை வழங்கப்படும் என கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த உதவித்தொகை திட்டத்துக்கு தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாகவும் குறித்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி மே மாத உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்கள் தொடர்பில் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி 2025 மே மாத இறுதியில் இலங்கை மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்கள் $6,284 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இலங்கை மத்திய வங்கி 2025 மே மாதத்தில் உள்நாட்டு அந்நிய செலாவணி சந்தையிலிருந்து $260.8 மில்லியன் வாங்கி $4 மில்லியன் விற்பனை செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2025 மே மாதத்தில் உள்நாட்டு அந்நிய செலாவணி சந்தையிலிருந்து மத்திய வங்கி வாங்கிய டாலர்களின் நிகர தொகை $256.8 மில்லியன் ஆகும். இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகளுக்குரிய ஆவணங்களை உறுதிப்படுத்தாவிடின் அந்த நகைகளின் ஒரு தொகை வடக்கு பொது அபிவிருத்திக்கு பயன்படுத்தப்படும் என சபை முதல்வர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். எனினும் தங்க நகைகளுக்கு உரிய ஆவணங்களை உரியவர்கள் உறுதிப்படுத்தினால் அவர்களுக்கு நகைகள் வழங்கப்படும் என சபை முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், யுத்த காலத்தில் வடக்கில் இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள் ஜனாதிபதியின் பணிப்புக்கு அமைய சட்ட நடவடிக்கைகள் ஊடாக காவல்துறை திணைக்களத்துக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நுண்நிதி கடன்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக உபக்குழு ஒன்றை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக அதிகாரமளித்தல் தொடர்பான அமைச்சக ஆலோசனை குழுவால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. நுண்நிதி கடன்களால் கிராமப்புற பெண்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை கருத்தில் கொண்டு அமைச்சக குழு உறுப்பினர்களின் முன்மொழிவின் அடிப்படையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அமைச்சர் கலாநிதி உபாலி பன்னிலக்கே தெரிவித்துள்ளார். நுவரெலியா உடப்புசலாவ பிரதான வீதியில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி வீதியோரத்தில் இருந்த மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் 3 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று பிற்பகல் நுவரெலியா உடப்புசலாவ பிரதான வீதியில் ராகலை புரூக் சைட் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் இதில் ஒரு சிறுவர், ஒரு பெண் மற்றும் வேனின் சாரதி ஆகியோர் அடங்குவதாக விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் ராகலை போலீசார் தெரிவித்தனர். இந்த வருட வரவு செலவு திட்டத்தின் மூலம் ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் காமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் மூலம் செயற்படுத்தப்பட்டுள்ள வேலை திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஆராயும் கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. நீர்ப்பாசன துறையில் தொடங்கப்பட்டுள்ள திட்டங்கள் குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் யாங்கோயா, கல்லோயா மற்றும் மகாவலி திட்டங்கள் மற்றும் சிறிய குளங்களை புனரமைத்தல் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. இந்த ஆண்டு வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் திட்டங்களை உன்னிப்பாக ஆராய்ந்து அவற்றை விரைவாக நிறைவு செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இலங்கை அமெரிக்க பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தின் உறுப்பினர்களை கொண்ட குழுவினருடன் நேற்று இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பில் அமெரிக்க இலங்கை வர்த்தகம், கல்வி மற்றும் தொழில் முனைவோர் உறவுகளை வலுப்படுத்துவதுடன் எதிர்காலத்தில் நாம் ஈடுபடக்கூடிய வழிகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. குளியாப்பட்டி மடம்பே சாலையில் கனதுள்ள பகுதியில் குளியாப்பட்டியில் இருந்து மாதம்பே நோக்கி சென்ற வேன் ஒன்று அதே திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியுள்ளது. வேன் முந்தி செல்ல முயன்ற போது இந்த மோதல் நிகழ்ந்தது.
இதன் விளைவாக மோட்டார் சைக்கிள் முன்னோக்கி சென்று எதிர் திசையில் வந்த பஸ்ஸுடன் மோதியதில் பெரிய விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் அவருடன் பயணித்த பெண் பயணியும் பலத்த காயமடைந்து குளியாப்பட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உயிரிழந்தார். இறந்தவர் பதுலோயாவைச் சேர்ந்த 23 வயதுடையவர். பெண் பயணி தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். வாழைச்சேனையில் பிள்ளையானின் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பதில் தலைவர் ஜேம் என அழைக்கப்படும் நாகலிங்கம் திரவியம் உட்பட 3 பேரை நேற்று கொழும்பிலிருந்து வந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் வாழைச்சேனை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து கொண்டு சென்று விசாரணைகளை மேற்கொண்டனர். விசாரணைகளின் பின்னர் 3 வரும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போயுள்ள சம்பவம் தொடர்பாக பிள்ளையானை கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மொனராகலையில் தடமல்வில கம்பேகமோ பிரதேசத்தில் மருமகனால் தாக்கப்பட்டு காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மாமனார் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் தடமல்வில கம்பேகமோ பிரதேசத்தைச் சேர்ந்த 58 வயதுடையவர் ஆவார். சந்தேக நபரான மருமகன் தனது மனைவியுடன் தினமும் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனால் மாமனார் சந்தேக நபரின் வீட்டுக்கு சென்று இதுகுறித்து விசாரித்துள்ளார். இதன்போது சந்தேக நபருக்கும் மாமனாருக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. தகராறின் போது சந்தேக நபர் தனது மாமனாரை பலமாக தாக்கி காயப்படுத்தியுள்ளார். காலி கராப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மாமனார் மீண்டும் எம்லிப்பட்டிய ஆதார வைத்தியசாலைக்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாக இருந்த மருமகன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தெமடகொடையில் உள்ள சியபத் செவன அடுக்குமாடி குடியிருப்பில் 4 முச்சக்கர வண்டிகள் முற்றிலுமாக எரிந்து சாம்பலாகிவிட்டதாக தெமடகொடை போலீசார் தெரிவிக்கின்றனர். தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. ஆனால் முச்சக்கர வண்டிகளுக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த வேனும் சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தெமடகொடை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை ஆய்வாளரின் அறிவுறுத்தலின் பேரில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் 63வது கிலோமீட்டர் மைல்கல் அருகில் இடம்பெற்ற விபத்தில் 4 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. கார் ஒன்று டிப்பர் வாகனம் ஒன்றின் பின்புறத்தில் மோதியதில் விபத்து நடைபெற்றுள்ளது. விபத்தின் போது காரில் பயணித்த 4 பேர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மன்னார் நடுக்குடா கடற்கரை பகுதியில் வைத்து ஒரு தொகுதி பீடி இலை மூட்டைகளுடன் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடற்படை புலனாய்வு பிரிவு வழங்கிய தகவலுக்கு அமைவாக கடற்படை மற்றும் மன்னார் மதுவரி நிலைய அதிகாரிகள் இணைந்து மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேகத்துக்கிடமான 2 படகுகளில் காணப்பட்ட பொதிகளை சோதனை செய்த போது குறித்த படகுகளில் இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட பீடி இலைகள் மீட்கப்பட்டன. சில தொலைபேசிகளில் யூடியூப் செயலியை பயன்படுத்த முடியாது என யூடியூப் நிறுவனம் அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி ஐபோன் தொலைபேசிகளில் இந்த யூடியூப் செயலியை பயனர்கள் பயன்படுத்த முடியாது. இது ஐபோன் பயனர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி செய்தியாக அமைந்துள்ளது. யூடியூப் தனது புதிய அப்டேட்டில் இப்போது iOS 16 அல்லது அதற்கு மேல் காணப்படும் தொலைபேசிகளிலேயே யூடியூப் செயலியை இயக்க முடியும் என அறிவித்துள்ளது. மேலும் பின்வரும் ஐபோன்களில் இனி யூடியூப் பார்வையிட முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஐபோன் 6s, ஐபோன் 6s பிளஸ், ஐபோன் 7, ஐபோன் 7 பிளஸ், முதலாம் தலைமுறை ஐபோன் SE, ஐபோன் டச் 7, ஐபேட் ஏர் 2, ஐபேட் மினி 4 இவை iOS 15 விட மேலே அப்டேட் செய்ய முடியாத சாதனங்கள் என்பதால் தான் இவற்றில் யூடியூப் பயன்படுத்த முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியினை மேலும் 45 நாட்கள் அகழ்வதற்கு யாழ் நீதவான் நீதிமன்றம் கட்டளையை பிறப்பித்ததோடு அது தொடர்பில் பாதூட்டினை நீதியமைச்சுக்கு அனுப்பி வைக்க சட்ட வைத்திய அதிகாரிக்கு நீதவான் உத்தரவிட்டார். இதன்போது யாழ் செம்மணி மனித புதைக்குழியில் நேற்றும் சில மனித எச்சங்கள் மீட்கப்பட்டன.
17க்கும் மேற்பட்ட மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இனிவரும் நாட்களும் ஆழ்கல்வு பணி தொடர்ந்தும் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.